இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். உன் போல் தலைவர் யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த முதல் படம் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் 1947ஆம் ஆண்டு வெளியான ராஜகுமாரி. இந்த படத்தில் சிறையில் அடைப்பட்டிருக்கும் எம்ஜிஆர் வாழ்க்கையே வெறுத்து போய் அந்த அறையில் உள்ள தூக்கு மேடையில் தூக்கிட்டு கொள்ள முயல்வதாக ஒரு காட்சி. எம்ஜிஆர் தூக்கில் தொங்குகிறார். காட்சி அமைப்பின்படி அவரது உடலின் கனம் தாங்காமல் உத்தரம் உடைந்து விழ வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இருந்தாலும் அப்படி விழுவதற்குள் வினாடி நேரம் எம்ஜிஆரின் உடல் அந்தரத்தில் தொங்குகிறது. கழுத்தில் மாட்டப்பட்டிருந்த கயிறு குரல் வலையை மேல் நோக்கி இழுக்க, உடலின் கணம் கீழ் நோக்கி இழுக்க, சுருக்கு கயிற்றால் இழுக்கப்பட்ட கழுத்து வலதுபுறமாக திரும்புகிறது. எம்ஜிஆரின் உச்சந்தலையில் இரத்தம் சுர்ரென்று ஏறுகிறது. நெஞ்சிலோ வலி. இன்னும் சில வினாடிகள் அந்த நிலை நீடித்திருந்தால் எம்ஜிஆரின் இந்த ஜீவ மரண போராட்டத்திற்கிடையே உத்தரம் உடைந்துவிட்டது. தலை குனிந்து முன்புறம் சாய்ந்தபடி விழுந்த அவரது முதுகில் மேலே இருந்து உத்தரத்தின் கட்டைகள் உடைந்து விழுந்தன. பரபரப்புடன் படப்பிடிப்பு குழுவினர் ஓடி வந்தனர். அப்போதும் தனது நிலையை பற்றி கவலைப்படாமல் இக்காட்சியில் நடிப்பதற்கு தகுதியற்றவன் என்று தன்னை யாரும் சொல்லிவிடக்கூடாதே, பல்வேறு தடைகளையும் போராட்டங்களையும் தாண்டி கிடைத்த கதாநாயகன் வாய்ப்பு கை நழுவக்கூடாது என்றுதான் எம்ஜிஆரின் சிந்தனை ஓடியது. அந்த நேரத்தில் களைப்போடும் கவலையோடும் இருந்த அவரது முகத்தருகே வருகிறது தண்ணீர் நிரம்பிய கோப்பை. தண்ணீர் குடித்து எம்ஜிஆர் ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக நீண்ட அந்த கரத்துக்கு சொந்தக்காரர் வில்லன் திலகம் எம்என் நம்பியார். ராஜகுமாரி படத்தில் தொடங்கிய எம்ஜிஆர் நம்பியார் நட்பு கடைசி வரை பிரிக்க முடியாத உறவாக இருந்தது. எம்ஜிஆருக்கு பிறகு படங்களில் ஆஸ்தான வில்லன் நம்பியார் தான். எம்ஜிஆர் நடித்து கடைசி படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்திலும் நம்பியார் தான் வில்லன். நண்பர்களாக இருந்தாலும் திரையில் இருவரும் ஆக்ரோஷமாக மோதுவார்கள். திரையில் நிஜ கத்தியுடன் சண்டையிடுவார்கள். வாள் சண்டை பொறி பறக்கும். சர்வாதிகாரி படத்துக்காக சண்டையிட்ட போது எம்ஜிஆரின் கத்தி நம்பியாரின் கட்டை விரலில் புகுந்து வெளிவந்தது. அதேபோல அரசிலங்குமரி படத்தில் நம்பியார் வீசிய வாள் எம்ஜிஆரின் இடது புருவத்தை பதம் பார்த்தது. இன்னும் 2 அங்குலம் கீழே பட்டிருந்தால் கண் பார்வையே பறிபோயிருக்கும். கடைசி வரை எம்ஜிஆரின் இடது புருவத்தில் அந்த தழும்பு இருந்தது. ஆனாலும் இதெல்லாம் தொழிலில் நடக்கும் தவறுகள் என்ற புரிதலும் சாதாரணமாக எடுத்துக்கொண்ட மனப்பாங்கும் இருவரிடமும் இருந்ததற்கு காரணம் அவர்களிடம் நிலவிய ஆழமான நட்பு. படப்பிடிப்பின் போது பலர் முன்னிலையில் எம்ஜிஆரை ராமச்சந்திரா என்று நம்பியார் அழைக்கும் அளவு நட்பின் நெருக்கம். அந்த உரிமையை நண்பர் நம்பியாருக்கு எம்ஜிஆர் வழங்கியிருந்தார். நம்பியார் என்றாலே உதட்டை பிதுக்கி விழிகளை உருட்டி உள்ளங்கைகளை தேய்த்து டேய் மொட்டை என்று அடியாளை கூப்பிடும் கொடூரமான பிம்பம்தான் வெகுமக்கள் மனதில் பதிந்துள்ளது. உண்மையில் நம்பியார் கலகலப்பானவர். படப்பிடிப்பின் போதும் சரி வெளியிலும் சரி அவரது நகைச்சுவையால் அவர் இருக்கும் இடத்தில் எல்லாரும் சிரித்த முகத்துடன் தான் இருப்பார்கள். அந்த அளவுக்கு அவர் நகைச்சுவை மன்னர். எம்ஜிஆரும் நகைச்சுவை உணர்வு மிக்கவர்தான். திரையிலும் அரசியலிலும் அவரது பன்முக திறமையும் மனிதாபிமானமும் கொடை உள்ளமும் மக்கள் மீது கொண்டிருந்த அன்பும் வெளியே தெரிந்த அளவுக்கு அவரது நகைச்சுவை உணர்வு வெளியே அதிகம் தெரியவில்லை. நம்பியாரின் ஜாலியான பேச்சுக்கு எம்ஜிஆரும் ஈடு கொடுப்பார். எங்க வீட்டு பிள்ளை படத்தில் எம்ஜிஆருக்கு இரட்டை விடம். படத்தில் வில்லனாக இருக்கும் அவரது அத்தான் நம்பியார் கடைசியில் மனம் திருந்துவார். 7 திரையரங்குகளில் வெள்ளி விழா கொண்டாடி எம்ஜிஆர் திரையுலகில் இருந்தவரை தகர்க்க முடியாத சாதனை படைத்த எங்க வீட்டு பிள்ளை படத்துக்கு சென்னையில் வெற்றி விழா நடந்தது. படத்தில் நடித்த நடிகர் நடிகையர் தொழில்நுட்ப கலைஞர்கள் கலந்து கொண்டனர். கலைஞர்கள் பேசி முடித்த பின் கடைசியாக எம்ஜிஆர் பேச வந்தார். அவரது பேச்சு மக்களுக்கு தெளிவாக கேட்பதற்காகவே ஏற்கனவே இருந்த மைக்குடன் கூடுதலாக இன்னொரு மைக் வைக்கப்பட்டது. மேடையில் நாற்காலியில் அமர்ந்திருந்த நம்பியார் மைக் அருகே வந்தார். இது அநியாயம். நாங்கள் பேசும்போது ஒரு மைக் தான் வைக்கப்பட்டது. எம்ஜிஆர் பேசுவதற்கு மட்டும் 2 மைக்குகளா என்று தனக்கே உரிய நகைச்சுவையுடன் எம்ஜிஆர் எழுப்பிய கேள்வியால் கூட்டம் கலகலத்தது. எம்ஜிஆர் என்ன லேசா? படத்தில் எனக்குத்தான் இரட்டை வேடம், அதனால் தான் 2 மைக்குகள் எனக்கு என்று சிரித்தபடி எம்ஜிஆர் பதிலளிக்க கூட்டத்துடன் சேர்ந்து நம்பியாரும் ஆரவாரம் செய்தார். எம்ஜிஆர் முதல்வரான பின் திரையுலகை விட்டு விலகி முதலமைச்சர் பணியில் முழு கவனத்தை செலுத்தினார். சில ஆண்டுகள் கழித்து நம்பியாரின் பேட்டி வார இதழ் ஒன்றில் வெளியானது. எம்ஜிஆர் எனக்கு துரோகம் செய்து விட்டார் என்று பேட்டியில் கூறியிருந்தார் நம்பியார். அந்த வார இதழின் போஸ்டரிலும் இந்த தலைப்பு. எங்கும் ஒரே பரபரப்பு. எம்ஜிஆரை பற்றி ஏதாவது குறை கூறியிருக்கிறாரா என்று அவரது எதிர்ப்பாளர்களுக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. கடைசியில் அந்த பேட்டியில் நகைச்சுவை ததும்ப நம்பியார் கூறியது இதுதான்.
எம்ஜிஆர் திரையுலகில் இருந்தவரை கதாநாயகனாக இளைஞராக நடித்தார். அவருக்கு வில்லனாக நானும் இளைஞராக நடித்தேன். அவர் திரையுலகை விட்டு விலகிய பின் இப்போது மாமா, அப்பா, தாத்தா போன்ற வயதான பாத்திரங்களில் நரைத்த தலையுடன் நடிக்க வேண்டியிருக்கிறது. தான் மட்டும் இளைஞராகவே நடித்து திரையுலகில் என்னை வயதானவனாக தவிக்க விட்டு எம்ஜிஆர் அரசியலுக்கு போய்விட்டார். எம்ஜிஆர் எனக்கு துரோகம் செய்துவிட்டார் என்று கூறியிருந்தார். 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி எம்ஜிஆர் மறைந்தார். அப்போது நம்பியார் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை அணிவித்து விரதம் இருந்த நேரம். சபரிமலைக்கு அழைத்துச் செல்வதில் பலருக்கு குருசாமியாகவும் நம்பியார் இருந்தார். மாலை அணிந்து விட்டால் விரதத்தை முடிக்க மாட்டார். அதனால் மறைந்த தனது நண்பரை இறுதியாக பார்த்து அஞ்சலி செலுத்த முடியாத நிலைமை. தகவல் அறிந்து நம்பியார் மூர்ச்சையானார். மயக்கம் தெளிந்து எழுந்து ஏற்கனவே அரசியலுக்கு போனதன் மூலம் திரையுலகில் இருந்து எம்ஜிஆர் என்னை விட்டு பிரிந்தார். இப்போது வாழ்க்கையிலும் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டாரே என்று நண்பரின் பிரிவை தாங்காமல் கலங்கிய நம்பியாருக்கு ஆறுதல் கூற முடியாமல் சுற்றி இருந்தவர்களுக்கு துக்கம் தொண்டை அடைத்தது. சபரிமலை சென்று வந்த பிறகு எம்ஜிஆரின் ராமாவர தோட்ட வீட்டுக்கு சென்று நம்பியார் அஞ்சலி செலுத்தினார். இருவருக்கும் இடையிலான ஆத்மார்த்தமான நட்பின் அடையாளமாய் நம்பியாரின் கன்னங்களில் உருண்டது கண்ணீர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் டைகர் சிவா.